இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நன்றி. சீமான் அவர்கள் தனித்து நிற்கிறாரு, காரைக்குடியில போட்டிக்கிட்டுறாங்க. ஸோ அவங்களுடைய பாதை எப்படி சார் எப்படி போயிட்டு இருக்கு? நாம் தமிழர் கட்சி கட்சி 5வது முறை தனிச்சு போட்டிடுறாங்க. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவ். தனிச்சு போட்டிங்கிறத முதல் நாளே அவர் டிக்ளேர் பண்ணார். தேசிய கட்சிகளோடும் மாநில திராவிட கட்சியோடும் கூட்டணி கிடையாதுன்னாரு. 5வது முறை 214 போடுறாரு. ஸோ 214 போடுறது சாதாரண விஷயம் இல்லை. யார் வேணாலும் போடலாங்கிற இது இல்லை. நானே சீமான்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது விஜயகாந்த் போட்டாரு, மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு சொன்ன விஜயகாந்த் போட்டாரு, நீங்களும் போட்டாதான் ஹோப் வருங்கிறத அன்னைக்குள்ள காலகட்டத்திலே சீமான்கிட்ட நான் இந்த கருத்தை பரிமாறி இருக்கிறேன். அவரும் ஹோப் வரும்னா 214 போட்டு உறுதியா நின்னாதான் திராவிட கட்சிகளை வீழ்த்த முடியும்னு மிக சிரமப்பட்டு 2016ஆம் ஆண்டே 214 போட்டாரு. அப்பவே அவர் ஒரு பிராமணரை வாசன், பிராமின்ஸுடைய எடிட்டர் ஐயா வாசன், மறைந்த ஐயா வாசன் என்னோட ஒரு மென்டர் மாதிரி, ஒரு குரு மாதிரிப்பட்ட ஸ்தானத்துல இருந்து பல விஷயங்களை அவர்கிட்ட படிச்சிருக்கேன். சண்டையும் போடக்கூடியவர் தான் நான் அவர்கிட்ட. அவர் மயிலாப்பூர்ல கேண்டிடேட்டா வந்தாரு. அவர் உடல்நிலை காரணமா ஒரு சிவாச்சாரியார் மயிலாப்பூர்ல கேண்டிடேட்டா நின்னாரு. அன்னைக்கே சீமான் முதலியார், வெள்ளாளர் போன்ற அரசியல் அதிகாரத்தை இழந்த சம்பவங்களையும், அரசியலுக்கு அதிகாரத்தை வர துடிக்கக்கூடிய பறையர், தேவேந்திர குல வேளாளர், முத்தரையர், செங்குந்தர் யாதவர் போன்ற சம்பவங்களையும் வாய்ப்பு கொடுத்து ஒன்ஸ் அதிகாரத்துல இருந்து இழந்த சம்பவங்கள், இன்னொன்னு இதுவரை அதிகாரத்தை சுவைக்காம அதிகாரத்துக்கு வர துடிக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அவர் கேண்டிடேட் போட்டாரு. அப்பவே பொது தொகுதிகளில் நிறைய பறையர், தேவேந்திர குல வேளாளர் நிறுத்தினாரு. வண்ணார் நாவிதர், புயவர், முக்குவர் பரதவர் போன்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ அவரோட கான்செப்டே ஒரு சமூக நீதி புரட்சிங்கிற கான்செப்ட்ல தான் அவர் வந்தாரு. அதற்கு பிறகு அவருக்கு மெரிட்டுங்கிறது ஆர்கே நகர்ல பாஜக கோட்டை விட்டு. அதான் இன்னைக்கு அர்ஜுன் சம்பத் சீமானை பற்றி பேசியிருக்காரு. அர்ஜுன் சம்பத் ஜி, நீங்க சரியா இல்லை, நோட்டாவுக்கு கீழே போனீங்க, உங்களையும் சேர்த்துதான் ஜி உங்களையும் சேர்த்துதான் தமிழ் தேசியத்தோட ஆர்கே நகர்ல கீழே போனீங்க. உங்க எல்லாத்துக்கும் தமிழிசை அம்மையார் மேல பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, வன்மம், டேஷா விளங்கும் எல்லாம் சேர்ந்து ஒரு கங்கை அமரன் கேண்டிடேட்டா போட்டிருக்கலாம். அப்ப அந்த இடத்துலதான் தமிழ் தேசியத்துக்கிட்ட இந்துத்துவா கோட்டை விடுது. இந்த உள்கட்சி கோஷ்டி முதல்ல கோட்டை விடுது. அதே மாதிரிதான் இப்பவும் அர்ஜுன் சம்பத்ஜி இப்பவும் கோட்டை விட்டு சீமான் உங்களெல்லாம் கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டான்னு அடிக்கிறாரு. சப்போர்ட் பண்ற உங்களையும் எல்லாத்தையும் சேர்த்துதான் ஜி. காங்கிரஸ்காரன் கை சின்னத்துல நின்னவன் உதயசூரியத்துக்கு பின்னாடி போயிட்டான், அவனும் கோழை நாய்ங்கிறாரு. எடப்பாடி நிக்கல, அவரும் கோழை நாய்ங்கிறாரு. விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தாரு, கோழை நாயங்கினாரு. அடுத்து விக்கிரவாண்டியில வன்னியர்களை நம்பி நின்று 50 பூத்துல மெஜாரிட்டி காட்டி 29 விழுக்காடு எடுத்த என்டிஏ நிக்கல. அதான் இதான் அர்ஜுன் சம்பத் கிட்ட சொல்றேன். என்டிஏ அங்க நிக்காம சீமான்ட்ட லீடர்ஷிப் ஏன் கொடுத்துட்டு ஓடினீங்க? பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு சொல்லும் போது சீமான்ட்ட ஏன் லீடர்ஷிப்பை கொடுத்துட்டு ஓடினீங்க அர்ஜுன் சம்பத் ஜி? இது கோழைத்தனம் இல்லையா? ஓடி இருக்க கூடாதுல்ல? அப்ப ஏன் விக்கிரவாண்டியில நின்னீங்க? அப்ப இதுதான் சீமானுக்கு பிளஸ். பிஜேபி இந்துத்துவா, திமுக அண்ணா திமுக ஊழல் கட்சின்னு சொல்லிக்கிட்டு அண்ணா திமுகவோட ஊழல் போகும்போது அந்த மக்களை அடிச்ச ஆதரவு தான் பாஜகவை தாண்டி 2019 சீமான் போறது காரணம். விக்கிரவாண்டியில நின்றுகிட்டு ஈரோடு கிழக்குல நிற்காததான் சீமான் மேல எழுப்பது காரணம். இது அர்ஜுன் சம்பத்ஜி போன்றவங்க புரியணும். அவ்வளவு புரியல, தெரியாம பேசுறாரு, மேடைக்கு பேசுறாரு, நுணுக்கமா விஷயங்கள் தெரியல. நான் இப்ப சொல்லும் போது ரவீந்திர துரைசாமி சொன்னா கரெக்டா தான் இருக்குன்னு அவருக்கும் புரியும். நம்ம சகோதரர் தான், அது வேற விஷயம். சோ இந்த இடத்துக்குள்ள சீமான் எல்லா தேர்தலையும் நிற்கிறதும் 214 நிற்கிறது தான் சீமான் வளர்றாரு. இதுல பிஜேபி எப்படி வளர்ந்தா, எப்படி இந்துத்துவா எப்படி திராவிடத்துல சரண்டர் ஆனனால தமிழ் தேசியம் திராவிடத்துக்கு எதிராக வளருதுங்கிறத நான் கருத்துக்களை சொன்னேன். அதே மாதிரி தினகரன் ஆர்கே நகர் வெற்றி வீரர் 50 விழுக்காடு எடுத்தவர் நாங்குநேரி, விக்கிரவாண்டி, வெள்ளூர்ல நிற்காததுனால அங்க நின்ன சீமான் இன்னைக்கு 8.2க்கு வந்துட்டாரு. நிற்காத தினகரன் கிளப்பிட்டாரு. அது மாதிரிதான் பார்ட் டைம் பொலிட்டிஷியனா ஈரோடு கிழக்குலையும் விக்கிரவாண்டிலையும் நிற்காத விஜய கமல்ஹாசன் 2.0 தான் மக்கள் பார்ப்பாங்க. கமல்ஹாசன் நாங்குநேரி, விக்கிரவாண்டி, வெள்ளூர்ல நிற்காதனாலதான் கமல்ஹாசனை தாண்டி சீமான் போக முடிஞ்சது. கமல்ஹாசன் 214 போட முடியாதனாலதான், தினகரன் 214 போட முடியாதனாலதான் 214 போட்ட சீமான் பெருசா வளர முடிஞ்சது. இப்பவுமே விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு லாபம்னு தான் சொன்னேன். இன்னைக்கு விஜய்
தனிச்சு போட்டிடுவாரா, கூட்டணி வைப்பாரா, யாரால சொல்ல முடியுமா? அந்த குழப்பம்தான் கிளாரிட்டியோட இருக்கக்கூடிய சீமானுக்கு லாபத்தை கொடுக்குது. 17 விழுக்காடு வாக்கு வர 26ல சீமான் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மாற்றாக நாம் தமிழர் கட்சி இவ்வளவு நாள் இருந்துச்சு. ஆனா இப்பொழுது அந்த மாற்றுக்கான இடத்த ஷேர் பண்ணிக்க டிவிகேவும் களத்துல இருக்காங்க. மேபி அவங்க தனிச்சு நிக்கிறாங்க அப்படின்னா சோ அவங்களும் ஒரு மாற்று சக்தி தான். அது என்ன அரசியல் அப்படின்றத தாண்டி அது கமலஹாசன் 2.0 மாதிரிப்பட்ட மாற்று சக்தி. மக்கள் அப்படி தெளிவா பாப்பாங்களா? இது கண்டிப்பா மக்கள் பார்ப்பாங்க. மக்கள் ஏமாளிகள் அல்ல, முட்டாள்கள் அல்ல. ஊடகத்துல இருக்கிறவன் ஜான் ஆரோக்கியசாமிக்கு பிராண்டிங் 10 கோடிக்கு விலை போகலாம். ஆனா மக்கள் தெளிவா தெரியும். அப்படி மக்கள் தெளிவா தெரிஞ்சதுனாலதான் ஆர்கே நகர்ல 50 விழுக்காடு எடுத்த தினகரனை விட சீமான் எழும்பி வர்றதுக்கு காரணம். மக்கள் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். தினகரன் பேசல. பரப்பன அக்ரஹார சிறையில சசிகலாவை கொல்ல சதின்னு சீமான் சொல்லும் போது சசிகலா மீது பட்டுதல் கொண்ட முக்குளத்தூர் இளைஞர்களாலும் சரி, வடபலத்தில் உள்ள ஓரளவு பரையர்சம் இளைஞர்களாலும் சரி, சீமான் மீது ஒரு அபிமானத்தை வைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள உங்க கருத்துக்களை நீங்க தெளிவா சொல்லணும். பார்ட் டைம் பொலிட்டிஷனா இருக்கக்கூடாது, ஃபுல் டைமா இருக்கணும். இப்போ இன்னைக்கு தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. சீமான் 214 நிற்கிறாரு. விஜய் தனிச்சு நிற்க போறாரா, கூட்டணியா, விஜய்க்கே தெரியாத. அப்போ குழப்பவாதி, உண்மையான மாற்றல்ல, ஏமாற்றுங்கிற லெவல்ல விஜய் இருக்கிறாரு. சீமான் தனிச்சு நிற்கிறாரு. விஜய் தனித்து விடப்பட்டதால் வேற வழி இல்லாம 214 போட முடியாம திணறிட்டு இருக்கிறாரு. அவங்க செங்கோட்டையை வந்து டாக்டர் ராமதாஸை பார்க்கிறாரு. சசிகலா அம்மையார் கடைசி கட்டத்தில் செங்கோட்டையனை ஹிட் பண்ணி விட்டது சசிகலா அம்மையார் தான். அந்த இடத்துக்குள்ள சசிகலா அம்மையார், டாக்டர் ராமதாஸ்ன்னு விஜய் ஒரு கூட்டணி லெவலுக்குள்ள போறார். இப்போ சீமானுக்கு ஒரு 17% அப்படின்னு ஒரு நம்பர் ஒன்று சொல்றீங்க. இது யார்கிட்ட இருந்து வரும் இந்த 17% இருந்து? பெரிய அளவு என்டிஏக்கு 18 விழுக்காடு ஓட்டு தான் சீமானுக்கு வரும். இதுதான் பலருக்கும் ஆச்சரியமா இருக்குது. என்டிஏக்கு 18 விழுக்காடு 24 என்டிஏ வாங்கினா அந்த 18 அப்படியே சீமானுக்கு வருது. பெருமளவு அதுல இருந்து வரும்னு சொல்றேன். ஓகே. காரணம், எப்படி ஆர்கே நகர்ல தமிழ் தேசியத்துக்கிட்ட இந்துத்துவா கோட்டை விட்டதோ அதே மாதிரி விக்கிரவாண்டியில களத்துக்குள்ள நின்று வன்னியர்களோட ஒரு பலத்துல 29 விழுக்காடு வாக்கெடுத்த என்டிஏ ஈரோடு கிழக்குல நிற்காதது அந்த லீடர்ஷிப். அர்ஜுன் சம்பத்துக்கு வேணா இல்லாம இருக்கலாம், அந்த உணர்வு கொண்ட இளைஞர்கள் வாக்கு சீமான் பக்கம் போயிட்டு. ஏன்னா அர்ஜுன் சம்பத் ஒரு கட்சியா இருந்து அவருக்கு வியாபாரம் ஓடணும், அதனால அவரு ஏதாவது சொல்லுவாரு, சொல்லிட்டு அது அவர் உரிமை. அந்த வாக்காளர்கள் மத்தியில போல்டா நிற்கிறது சீமான் தான். இங்க என்டிஏ வந்து களத்தை விட்டு ஓடிட்டு பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு கேட்கிறாரு, ஸ்டாலினா சீமானான்னு களத்துக்குள்ள நிற்கிறாரு என்ற அடிப்படையும் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறதுல சீமான் உறுதியா இருக்கிறாரு. இந்த 18 விழுக்காடு வாக்காளர்களும் எடப்பாடிக்கும் எதிரானவங்க, இலவசத்துக்கும் எதிரானவங்க. சீமான் ரேவடிகல்ச்சர்னு மோடி எதிர்த்து அந்த இலவசங்களை எதிர்க்கிறதுனால இந்த 18 விழுக்காடு வாக்காளர்கள் மத்தியில் சீமானுக்கு இமேஜ் உயருது. இந்த 18 விழுக்காடு வாக்காளர்களும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளிகள் என்ற எண்ணம் கொண்டவங்க. அதை இன்னைக்கு அதிமுக கூட்டணி போனதுனால எடப்பாடி அதன் தலைமையேற்று நிற்கிற சூழ்நிலையில இந்த கட்சியை சார்ந்தவர்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் ஊழல் என்று சொல்ல முடியல. சீமான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் ஊழல் என்றும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்ற காமராஜின் கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்காளர்கள் இவர்கள் என்று சொல்லும் போது அதை சீமான் சொல்லுவதும் ஜெனரலாகவே இந்த 18 விழுக்காடு என்டிஏ வாக்காளர்களுக்கும் மாற்று சக்தின்னா அது வளவள குலவளா வண்டக்கா தனிச்சு நிற்கிறாரா, கூட்டணி போறாரா, காங்கிரஸ் கூட போறாரா, எங்க போறாருன்னு தெரியாத விஜய் அல்ல, சீமான் தான் தெளிவாக நிற்கிறார், உறுதியா நிற்கிறார் என்ற அடிப்படையில இவங்க வந்து ஒரு மாற்றாக சீமானை பார்க்கிறாங்க. ஆன் பாலிசி பிராண்டி விஸ்கி வேண்டாங்கிறது, இலவசங்கள் கூடாதுங்கிறது, பெரியார் மண்ணல்ல பெரியார் மண்ணுங்கிறது, திராவிடமா தமிழ் தேசியமான்னு சொல்றது எல்லாமே சீமானுக்கு சாதகமான ஒரு சூழலை கொடுக்குது. இதையும் தாண்டி சீமான் மிக நுணுக்கமாக இவர்கள் சமூக ரீதியா சசிகலா, தினகரன், OPS 10.5 இதை வச்சு இவங்க எடப்பாடிக்கு எதிராக முக்குலத்தோர்கள் இருக்காங்கிற அடிப்படையில முக்குலத்தோர்களை எடப்பாடிக்கு எதிராக திருப்பும் போது அந்த வாக்குகள் எடப்பாடிக்கு டிரான்ஸ்பர் ஆகாம தனக்கு வருங்கிறத சீமான் கணக்கிடுறாரு. ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு நாடார் பகுதிகளில் 3 தொகுதிகளில் டெபாசிட் இலக்க வைப்பண்ண டிக்ளேர் பண்ணி 35 விழுக்காடெல்லாம் கருத்து கணிப்பு போட்ட நெல்லையில 8 விழுக்காடுக்கு எடப்பாடி பழனிசாமியை தள்ளிவிட்ட சூழ்நிலையில அங்க விழுந்த பாஜகவுக்கு விழுந்த இந்து நாடார் வாக்குகள் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ளாத வாக்குகள் என்ற அடிப்படையில் தாழக்கடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்ற ஐயா வைகுண்டர் வழியில அரசியல் அதிகாரம் நிராகரிக்கப்பட்ட மக்களுக்காக சீமான் உழைப்பதிலையும் காமராஜரின் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அந்த கருத்தை முன்னெடுப்பதிலையும் மோடி பிரதமர் என வாக்களித்த இந்து நாடார்கள் கணிசமான அளவுக்கு சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. 8 யாதவர்களை சீமான் கேண்டிடேட்டா கொடுத்திருக்கிறாரு. கோகுல இந்திரா உட்பட ஒரு யாதவருக்கு கூட எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபா கொடுக்கல.
ஆனா ஜெயலலிதா அம்மையார் யாதவர் சமுதாயத்துக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. சிட்லப்பாக்கம் ராஜேந்திரா என்றாலும் சரி, கோகுல இந்திரா என்றாலும் சரி, மதுரையை சேர்ந்த யாதவ சமூகத்தை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் மதுரை துணை மேயர், மதுரை இல்ல எம்பி என்ற அடிப்படையில ஜெயலலிதா முக்கியத்துவம் கொடுத்த சூழ்நிலையில அதிமுக இன்னைக்கு 2 ஜாதி கட்சி ஆகிவிட்ட சூழ்நிலையில யாதவர் போன்ற சமூகங்கள் புறக்கணிக்கப்படும் போது 8 யாதவர்களை சீமான் வேட்பாளர்கள் முன்னிறுத்தக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலைக்குள்ள மோடியை பிரதமராக ஏற்றுக்கொண்ட யாதவ சமூக வாக்குகள் சீமானுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலாக 14-19 தேர்தல்களில மோடி அவ்வளவு ஆதரிக்காத பிராமண சமுதாயம் அண்ணாமலை கூறிய திமுக அதிமுகவுக்கு மாற்று என்ற அடிப்படையில் மிகப்பெரிய அளவு 2024 பிராமண சமுதாயம் தென் சென்னையில மோடி ஆதரிச்சாங்க அண்ணாமலைக்காக. அந்த மக்கள் எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளாம சீமானுக்கு 6 பிராமணர்களை வேட்பாளர் நிறுத்தி பெரியார் மண் அல்ல பெரியாரே மண் என்றும் வரலாற்று ரீதியாக பிராமணர்களுக்கு திராவிட இயக்கம் சார்பாக இழைக்கப்பட்ட ஒரு வரலாற்று அநீதி, ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸுக்கு எதிராக சீமான் கிளர்ந்தெழுந்து நிற்பதனால் அந்த சமூக மக்கள் வாக்கை அளிப்பது மட்டுமல்ல, பொருளாதார உதவிகளை செய்வது மட்டுமல்ல, கருத்துருவாக்கத்திலும் சீமானுக்கு ஆதரவாக களத்திற்குள் நிற்பது எல்லாமே சீமானுக்கு மிக எளிதாக 17 விழுக்காடு வாக்களை கொண்டு சேர்க்கும். அது மட்டுமல்ல, சீமான் தன் லீடர்ஷிப்ல மயிலாப்பூர்ல நிற்கும் போது கூட மாட்டிறைச்சி சத்தான உணவு என்று பேசியும், ஆயுதே மில்லத்து பழனி பாபா போன்றவர்களை முன்னிறுத்தியும், தன்னுடைய அடையாளத்தை தெளிவாக காட்டியும், தமிழர் என்ற அடையாளத்தோடு தெளிவாக நிற்கக்கூடிய லீடர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும், காங்கிரசும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி என்று எடப்பாடி பழனிசாமியும் சீமானும் 2024 கூறிய சூழ்நிலையில், எடப்பாடி பழனிசாமி தன் நிலைப்பாட்டில் இருந்து மாறிவிட்ட சூழ்நிலையில் சீமான் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்பதாலும் கண்டிப்பாக 17 விழுக்காடு வாக்குகள் சீமானுக்கு உறுதியாக கிடைக்கும். அது விஜய் போன்றவர்கள் அனுகூல சத்துருகளாக, இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் மண்குதிரையாக விஜய் கமல்ஹாசன் 2.0 வந்திருப்பதும், கமல் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய அளவில் உதவுவது போல் விஜய் சீமான் கம்பாரிசனும் கிளாரிட்டியோட தெளிவான உறுதியான தலைவர் சீமான் என சீமானுக்கு மேலும் ஆதரவு வளையத்தை பெற்றுத்தரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கடந்த முறை 8 விழுக்காடு வாக்கு சீமான் வருவார் என்று ப்ரெடிக்ட் பண்ணேன். ஈரோடு கிழக்குல டெபாசிட் கிடைக்கும் நான் சொல்லல, விக்கிரவாண்டியில போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன். திருவொற்றியூர்ல சீமான் 3வது தான் போவாருன்னு சொன்னேன். உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தான் 3வது வரும்னு சொன்னேன். அந்த வகையில சீமானை பற்றி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் கரெக்டா இருக்கும் நான் நினைச்சு சொல்லக்கூடியவன். 17 என்று ரொம்ப ஹையஸ்ட் நம்பரை சொல்றாருன்னு பலரும் நினைக்கலாம். பரையர் தேவேந்திர குல வேளாளர் போன்ற சமூகங்கள் சீமானை நோக்கி கன்சால்டேட் ஆக வாய்ப்பு இருக்கு நான் கணிக்கிறேன். இப்ப 17 அப்படின்ற நம்பர் வரும்பொழுது அது சில எம்எல்ஏ சீட்டாவும் கன்வெர்ட் ஆக வாய்ப்பு கண்டிப்பா. சோசியல் பொலிஷன்ல கன்சால்டேஷன் கிடைச்சுன்னா சில தொகுதிகள் நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் கன்சால்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லீடர்ஷிப் இமேஜில் சீமான் காரைக்குடியில் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயங்களை மூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.